இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிற ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்துடுவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துமாக. நாளிலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இயேசு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். இயேசு அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்திலே சுமந்து கொண்டு வந்தார்கள். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கி தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை என்ன? 4 பேர் திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். இந்த திமிர்வாதக்காரன் என்பது சரீரத்தில் உணர்ச்சி இல்லாத ஒரு வியாதி, உணர்வு இருக்காது சரீரத்தில். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற மனுஷனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். கூட்டமாக இருந்ததுனால வீட்டில் இருக்கிற ஓட்டை பிரித்து இறக்கி அவன் சுகமாய் போகிறான். இது நமக்கு சரித்திர சம்பவம். இந்த வியாதியஸ்தன் சுகம் அடைகிறான் என்றால், திமிர்வாதக்காரன் சுகம் அடைகிறான் என்றால் அதற்கு 4 பேர் தேவைப்பட்டது. அவர்கள்தான் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அவர்களுக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம். இன்றைக்கி ஆவியான் நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை என்ன? யார் இந்த 4 பேர்? இன்றைக்கும் நம்முடைய கண் காண, ஒருவேளை அன்றைக்கு சரீரத்தின்படி திமிர்வாதமாக இருந்த மனிதனை போல, உணர்வற்ற ஜீவியம் செய்த மனிதனை போல, இன்றைக்கி ஆத்மாவிலே உணர்வற்றவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உணர்வற்றவர்கள், திமிர்வாதம் உள்ளவர்கள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாச பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று சொல்லப்படுகிற மக்கள் மத்தியில் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உணர்வில்லாத திமிர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்களை கிறிஸ்து ஒன்றை கொண்டு வரணும். அன்றைக்கு 4 பேர் வந்தாங்க. அந்த 4 பேர் என்பது யாரை குறிக்கும்? ஆவிக்குரிய அனுபவமாக அந்த 4 பேர் என்பது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அதனுடைய ஆழமான ஒரு ரகசியம் என்ன? தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன என்பதை தான் நம்ம இதில் சிந்திக்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால், ஏசாயாவின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதற்கு இருக்கிறார்? சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்று சொல்லி இந்த வார்த்தை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து கர்த்தர் என்ன ஒரு காரியத்தை சொல்கிறார் என்றால், அல்ல என்ன ஒரு காரியத்தை நம்மிடத்தில் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார் என்றால், அன்றைக்கு 4 பேர் அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் திமிர்வாதம் உள்ளவர்களை, உணர்வற்ற ஜீவி செய்கிறவர்களை நாம் தூக்கி கொண்டு வர முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு என்ன சொல்லணும், அவங்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்படியானால் இன்றைக்கி வேத புஸ்தகத்தில், புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்கள் என்று சொல்லப்படுகிறது 4 புஸ்தகம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகம். அப்படியானால் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு முதலாவது சொல்லுகிற காரியம் என்ன? ஆத்மீகத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கிற ஒருவனை இயேசுவிடத்தில் கொண்டு வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை 4 சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் ஜனங்களுக்குள்ளே கொடுத்தால், அந்த வார்த்தையை ஜனங்கள் காதிலே நாம் கேட்க பண்ணினால் அவர்கள் இயேசுண்டே வருவார்கள். ஒருவேளை நம்ம சொல்லி யார் கேட்க போகிறா?
இப்படி எனக்குள்ளே அநேகர் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அது பலனை காண்பாய். நான் விசுவாசிக்கிறேன், அநேக நாள் என்பது வருஷங்கள் மாதங்கள் அப்படி இல்லை. ஏற்ற வேளை, கர்த்தர் அவனை சந்திக்கிற வேளை, கர்த்தர் அந்த மனுஷனை அந்த ஆத்மாவை தொடுகிற வேளை நமக்கு தெரியாது. ஆனால் வசனத்தை நம்ம விதைச்சி போட்டோன்னு சொன்னால், வார்த்தையை நம்ம சொல்லி வச்சோன்னு சொன்னால், வார்த்தையில் உயிர் இருக்குது. அது ஒரு நாளும் அழிஞ்சு போகாது. என்னைக்கா ஒரு நாள் முளைக்கும். பூமியில் உள்ள வித்து மழை வந்த உடனே, ஈரப்பந்தம் வந்த உடனே முளைக்க ஆரம்பிக்குதே, இதே போல் ஏற்ற நேரத்தில் அது முளைக்கும். ஆனால் என்ன செய்யணும்? 4 சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த 4 சுவிசேஷம் என்கிற தேவனுடைய வார்த்தை, அதை நாம் உபயோகித்தால், அதை நாம் பயன்படுத்தினால், அதன் மூலம் ஆவிக்கிற வாழ்க்கையில், ஆத்மாவில், திமிர்வாதத்தில் இருக்கிற, வியாதிப்பட்டிருக்கிற ஜனத்தை கர்த்தரண்டை கொண்டு வர முடியும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதான் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷம். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷம். அப்படியானால் இயேசுங்கிற ஒரு தேவன் இருக்கிறார், அவர்தான் பாவங்களை மன்னிக்கிறவர் என்கிற வார்த்தையை நம்ம சொல்வது தான் சுவிசேஷம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். அது மாத்திரமில்லை, சங்கீதம் 96:2 வாசிக்கும்போது, அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இயேசுவால் தான் பாவம் மன்னிப்பு இருக்குது, இயேசுவால் தான் ரட்சிப்பு இருக்குது, ரட்சிப்பு இருந்தால் தான் பரலோக பாக்கியம் இருக்குது. அந்த ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த ரட்சிப்பை குறித்து நாம் சொல்லும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், சத்திய வசனமாகிய சுவிசேஷம், சத்திய வசனமாகிய சுவிசேஷம். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கி 4 பேர் தூக்கி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நாம், அந்த 4 பேர் என்பது முதலாவது 4 சுவிசேஷம். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை, இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய சத்தியங்கள், அதை நாம் எப்படிப்பட்ட மக்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் இயேசுவண்டை வருவார்கள், நிச்சயமாய் விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள். இரண்டாவதாக, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 21வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 21:9, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் பிலிப்புக்கு இருந்தார்கள். பிலிப்புக்கு 4 குமாரத்தி, 4 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்கிற குமாரத்தியாக இருந்திருக்கிறாங்க. இல்லை, தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிற வார்த்தையை வெளிப்படுத்துறது ஒரு அனுபவம். அதோடு கூட மட்டுமல்ல, தீர்க்கமான சுவிசேஷம், அறிந்த சத்தியத்தில் சரியாய், உறுதியாய், பலமாய் நிற்பது. நீதிமொழி 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கிட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தர் தீர்க்க தரிசனம் மூலமாக பேசுகிறார். அது ஒரு பக்கம் ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, இப்போ இருக்கு நம்ம வாசிக்க கேட்டோமே, இந்த வாசலில் சொல்லப்பட்டிருக்கிறதே தீர்க்கமான தரிசனம். நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியத்தில், தெரிந்திருக்கிற சத்தியத்தில் தீர்க்கமாய் தைரியமாக நிற்கணும், உறுதியாக நிற்கணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அப்படி சத்தியத்துக்கு சாட்சியாக உறுதியாக நான் நிற்போமானால் ஆத்ம ஆதாயம் நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். தீமோத்தேயுக்கு பவுல் நிருபம் எழுதும்போது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதுகிறார், நீ கற்று நிச்சயத்தை கொண்டவர்களில் நிலைத்திரு. எது சத்தியம், எது உண்மை, எது நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தும் என்று சொல்லி நீ கற்று நிச்சயத்தை கொண்டவர்களில் நிலைத்திரு. அதான் தீர்க்கமான தரிசனம். அந்த தீர்க்கமாய் கர்த்தருடைய வார்த்தையில் நாம் நிற்கும்போது இப்படிப்பட்ட பலவீனர்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் திமிர்வாதமாக இருக்கிற மக்களை கிறிஸ்துக்கு நேராக நாம் கொண்டு வர முடியும். அதைத்தான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். சபையார் கூடி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். தூதன் தெருவில் கொண்டு விட்டுட்டு அவன் போயிட்டான். பேதுரு ஜெபிக்கிறவங்க வீட்டில் வாசி தட்டிகிட்டு இருக்கிறார். ரோதைங்கிற ஒரு பெண் வந்து ஒற்று கெட்டாலும் போட்டிருக்கு. அவள் போய் சொல்கிறா ஜெபிக்கிறவங்ககிட்ட, பேதுரு வாசலில் நிற்கிறார். அப்போ மக்கள் சொல்கிறாங்க, நீ பிதற்றுகிறாய். 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ பிதற்றுகிறாய், உளர்றன்னு சொல்கிறாங்க. அவள் சொல்கிறா, இல்லை,
அது பேதுரு தான் என்று உறுதியாய் சாதித்தாள். இன்னும் கதவை திறந்து பார்க்கல, அவர் தட்டிட்டு தான் நிற்கிறார், சத்தமும் கொடுக்கல. ஆனால் அவர் சொல்கிறா அது பேதுரு தான் அப்படின்னு சொல்லி உறுதியாய் சாதித்தாள். அதுதான் அந்த உறுதி, தீர்க்கமான வசனம். இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்தை குறித்து, வார்த்தை குறித்து, தேவனுடைய நடத்தலை குறித்து நமக்குள்ள ஒரு தீர்க்கம் இருக்குமானால் நிச்சயமாய் அழிந்தோர் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராய் நாம் வழிநடத்த முடியும். அப்போஸ்தலர் 27:15 கப்பல் சேதத்திலிருந்து இனி தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை முழுசும் அத்து போச்சுன்னு சொல்லி வேதனையோடு வரும்பொழுது தூதன் பவுலோடு பேசுகிறார். அங்கே பேசின உடனே அவர் என்ன சொல்கிறார்? 15 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அப்படி தான் நடக்கும், அது மாறவே மாறாது. என்ன அருமையான தீர்க்கம் பாருங்க. தேவன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன? ஏன் நீங்கள் புலம்பணும்? ஏன் நீங்கள் கவலைப்படணும்? அந்த வார்த்தையை விசுவாசித்து பிடிங்க, அந்த வார்த்தையை நம்பிக்கையாக பிடிச்சிக்கிடுங்க, நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயே அளவளப்பு வரக்கூடாது. அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். அதனாலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அனுபவமாக 2 ராஜாக்கள் 7:9 நான் வாசிக்கும்போது அதில் 4 குஷ்ரோகிகள் சீரியருடைய பாளையத்தில் போய் அங்கே புசித்தார்கள், குடித்தார்கள். அப்போ யோசிக்கிறாங்க, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். பட்டணத்துக்குள்ளே, சமாரியா பட்டணத்துக்குள்ளே ஜனங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வேதனையோடு இருக்கிறாங்க, பஞ்சம். இப்போ இவங்க சாப்பிட்ட உடனே இனி நம்ம சாப்பிட்டது போகணும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு போய் அறிவிக்கணும்னு சொல்லி போகிறாங்க. பார்த்தீங்களா? இது என்ன ஒரு அனுபவம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தருடைய கிரியையை அறிந்தவர்கள், தேவனுடைய காரியத்தை தெரிந்தவர்கள் அதை குறித்து அறிவிக்கணும். எத்தனை பேர் நம்ம நன்மை பெற்றிருக்கிறோம், விடுதலை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், பெறாத எத்தனை பேருக்கு நம்ம சொல்லுகிறோம்? யோசித்து பாருங்கள். அதே தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். நன்மை பெற்ற நாம் நன்மை பெறாத மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கணும். அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4 குஷ்ரோகிகள் அவங்க சாப்பிட்டதுனால சாப்பிடாத மற்றவங்களுக்கு சொல்லுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். அதான் சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 3:15 நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் 2:4 பவுல் சொல்லும் பொழுது, அவனவன் தனக்கான வேலை அல்ல பிறனுக்கான வேலையும் நோக்குவானாக. இதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கணவர் கல்யாண வீட்டில் அம்மா சாப்பிட்டாச்சு, சாப்பிடாதவங்களுக்கு ரசம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. யார் அவர்கள்? அந்த கல்யாண வீட்டில் வந்ததில் சாப்பிடாமல் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டோன்னே போகாமல் மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அதை தான் இல்லை நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக அப்போஸ்தலர் 27:29 நாம் வாசிக்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் போன அந்த படகானது பாறை நிறைந்த ஒரு இடத்துல போய் நிற்கிறதாக நாம் காண்கிறோம். வசனம் சொல்கிறது 27:29 பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். அப்படியானால் 4 நங்கூரம். இந்த நங்கூரங்கிறதை குறித்து என்ன சொல்லியிருக்கு? எபிரேயர் 6:19 அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை பார்த்தீங்களா, 4 நங்கூரம் என்பது நம்முடைய நம்பிக்கையின் அனுபவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 39:7 ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை என்று சொல்கிறான். 119:105 வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அந்த வசனத்து மேல் உள்ள ஒரு நம்பிக்கை. யோபின் புஸ்தகம் 13:15 அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர்கள் நம்பிக்கையாக இருப்பேன். ஆண்டோடைய நடத்தல்ல நம்பிக்கை. நம்ம விதமாக இருக்கிறோம். அன்றைக்கு 4 பேர் திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற 4 பேர் என்பது என்ன? 1 4 சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தை. 2வது தீர்க்க தரிசனம், தீர்க்கமாய் நிற்கிற வார்த்தை. 3வது கர்த்தரின் கிரியை அறிந்தவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். கடைசியாக நம்பிக்கை. நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே என்று துதிக்கிறோம்.
உம்முடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேனும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த 4 அனுபவத்தில் நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து தங்களை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.